ஜென்ரலா நிறைய லேடிஸ் வந்து அவங்களோட பாடி ஷேப்பை வந்து அவங்க சொல்லி காமிப்பாங்க. நான் வந்து பார்க்க பியர் ஷேப்ல வந்து இருக்கேன், நான் வந்து அவகாடோ ஷேப்ல வந்து இருக்கேன். இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க நான் வந்து ஆப்பிள் ஷேப்ல வந்து இருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க சொல்றதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி ஷேப்பும் சைஸும் வச்சுனா அவங்க அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ பாடி ஷேப் அண்ட் சைஸ் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணணும். ஈவன் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னாலும் செஸ்ட், வெயிஸ்ட், ஹிப் இது மூணோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நம்ம எடுப்போம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து தெரியும். இந்த இடத்துல வந்து ஹெல்த் வைஸ் அப்படின்னும் போது எது ஹெல்த்தியான வேஸ்ட் லைன், எந்த மாதிரி ஹிப் சைஸும் வேஸ்ட் சைஸும் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் வந்து இருக்கும். சேம் அதே மாதிரி உங்களுக்குமே வந்து கொஸ்டின் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு வந்து வேஸ்ட் அண்ட் ஹிப் ரேஷியோ வந்து இருக்கணும், எவ்வளவு இருந்தது அப்படின்னா ஹெல்த்தியானது அப்படின்றத பத்தி தான் வந்து சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்களுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் இல்ல வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இல்லைன்னா நான் வந்து இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ஜர்னிக்கு தேவையான நிறைய நாலேஜஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணி ப்ராப்பரா ப்ரொசீஜரா வந்து உங்களோட ஜர்னி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்க சீரியஸா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த ஒரு பர்சனுக்கு எந்த அளவுக்கு வேஸ்ட் லைன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்க அந்த வீடியோ பாருங்க. தென் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது இன்னும் கிளியரா வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா வந்து வேஸ்ட் லைன் அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து டிஃபரன்ஷியேட் வந்து ஆகும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஹைட்டும் சரி, அவங்களோட பாடி காம்போசிஷனும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி வந்து இருக்காது. அந்த இடத்துல வேஸ்ட் லைன் வந்து டிஃப்ரெண்டா வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கே வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆகும். இந்த வேஸ்ட் லைன் வந்து எனக்கு இருக்கு, இது ஹெல்த்தியானதா இல்ல ஹெல்த்தியானதா இல்லையா அப்படின்னு. இன்னும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிப் ரீஜன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனா வேஸ்ட் ரீஜன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரும், ஹிப் ரீஜன் வந்து பெருசா இருக்கு, ஒருவேளை வந்து நம்ம அன்ஹெல்த்தியா வந்து இருப்போமோ அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸாக்டா உங்களோட வேஸ்ட் அண்ட் ஹிப் ரேஷியோ வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போற ஃபார்முலா வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட வேஸ்ட்டையும் உங்களோட ஹிப்பையும் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுங்க. எல்லாத்தையுமே வந்து சென்டிமீட்டர்ல வந்து நீங்க செக் பண்ணுங்க. பர்டிகுலரா உங்களோட வேஸ்ட் அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்க செக் பண்ணும்போது காலை வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி வந்து வைக்க கூடாது. அதாவது அட்டென்ஷன் பொசிஷன்ல தான் நீங்க வந்து உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணணும். ஸ்டாண்ட் ஈஸி பொசிஷன்ல வந்து நீங்க செக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க ஸ்டாண்ட் ஈஸி பொசிஷன்ல வந்து நிற்கும் போது காலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைப்பீங்க. அப்ப மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்க எடுக்கும்போது கொஞ்சம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்ஸையும் நீங்க சென்டிமீட்டர்ல வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிஸ்டோட மெஷர்மெண்ட்ஸையும் ஹிப்போட மெஷர்மெண்ட்ஸையும் நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. என்ன வேல்யூஸ் வந்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து செக் பண்ண முடியும். நீங்க ஒரு விமனா வந்து இருக்கீங்க 0.80க்குள்ள, அதாவது அந்த ரேஷியோ வந்து இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஹெல்த்தியா வந்து இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து வரதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. உங்களோட பாடி ஷேப்பை வந்து பியர் ஷேப் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதுவே வந்து நீங்க 0.81ல இருந்து ஒரு 0.85க்குள்ள வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து மாடரேட்டா வந்து இருக்கு. அதாவது நீங்க ஹெல்த்தியாவும் சொல்ல முடியாது, அன்ஹெல்த்தியும் சொல்ல முடியாது. உங்களோட பாடி ஷேப் வந்து பாத்தீங்கன்னா அவகாடோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். இதுவே 0.5க்கும் அதிகமா வந்து இருந்துச்சு அப்படின்னா ஹெல்த்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ஹையாவே வந்து இருக்கு. உங்களோட பாடி ஷேப் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆப்பிள் ஷேப் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவே நீங்க வந்து மென்னா இருக்கீங்க, உங்களுக்கு 0.95க்கும் கம்மியா வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி, நீங்க ஹெல்த்தியா வந்து இருக்கீங்க. சேம் உங்களோட ஷேப் வந்து பியர் ஷேப்பா வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். இதுவே 0.96ல இருந்து 1க்குள்ள வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹெல்த் ரிஸ்க் வந்து மாடரேட் தான். நீங்க ஹெல்த்தியாவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அன்ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்றதும் வந்து சொல்ல முடியாது. உங்களோட பாடி ஷேப்பை வந்து அவகாடோ வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுவே உங்களோட ரேஷியோ வந்து 1க்கும் மேல வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ஹெல்த் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்க பார்த்துக்கணும். உங்களோட பாடி ஷேப்பை வந்து ஆப்பிள் ஷேப்பா கூட வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டான ரேஷியோ. இதுல நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றது வந்து பாருங்க. அதை வச்சே நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்களா இல்ல அன்ஹெல்த்தியா வந்து இருக்கீங்களா,
இல்லைனா வந்து எதை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூஸ் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030க்குள்ள 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.